உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். மேலே கை வச்சிட்டீங்கல்ல, இந்த ஏரியா என்ன ஆக போகுது பாருங்க சொல்லி சொல்கிறா. அப்போ அந்த டைமில் ஆனால் அப்படியே சொல்கிறேன் எல்லாரும், என் மேலே கை வச்சா யாருமே கேட்கல, என் மேலே கை வச்சவர் பாருங்க இந்த ஏரியா என்ன ஆக போகுது சொல்லி சொல்கிறான். நான் வந்து எதுவும் செய்ய முடியாது அந்த தைரியத்தில் தானே குற்றமாயிட்டு பண்ணுறானுங்க. தன்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற அவங்களுக்குள்ளே ஒரு இது. நேற்று பிடிச்சி நம்ம உட்கார வச்சுக்கிறோம், உட்கார வைக்கும்போது சொல்கிறான் அவ்வளோ தைரியமாக என்ன என் மேலே கை வச்சேன்னா நீங்கள் எல்லாம் இருக்க மாட்டீங்களா? எங்கே சொல்கிறேன் போலீஸ் இல்லையா வீட்டாண்ட இருந்தா கேளு டேய் விடுங்க பார்த்து விடு. கல்லூரி தேர்வுக்காக வீட்டிற்குள் படித்துக் கொண்டிருந்த மாணவியை திடீரென இரவில் வீடு புகுந்து மிக கொடூரமாக வெட்டியதோடு மாணவியின் உறவினர்களிடம் சிக்கிக் கொண்டதும், என் மேல கை வச்சிட்டீங்கல்ல, இந்த ஏரியா என்ன ஆகுதுன்னு பாருங்க என போதை இளைஞன் மிரட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலே கை வச்சிட்டீங்கல்ல, இந்த ஏரியா என்ன ஆக போகுது பாருங்க சொல்லி சொல்கிறா. அப்போ அந்த டைமில் ஆனால் அப்படியே சொல்கிறேன் எல்லாரும், என் மேலே கை வச்சா யாருமே கேட்கல, என் மேலே கை வச்சவர் பாருங்க இந்த ஏரியா என்ன ஆக போகுது சொல்லி சொல்கிறான். அந்த ஃபோட்டோ நல்லது ஃபோட்டோ இல்லை, ஒன்று ஃபோட்டோ இல்லை, ஒன்றும் பேசல. அவன் சொல்கிறான், அந்த வார்த்தை சொல்கிறான். ரத்தம் பார்த்து இங்கே ஃபுல் நைட்டு ரத்தம். அந்த இருந்தா எப்படி இருக்கா பாருங்க, இந்த மாதிரி தான் பண்ணி இவங்க பெரிய டீம் போடுங்க. அங்கே பாருங்க, இவங்களுக்கு வந்து இது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து எல்லா இன்ஸ்டா ஐடி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கத்தி பாருங்க எவ்வளோ கத்தி. இவங்க வந்து இவன் தான் மெயின். இப்போ நம்ம ஒரு வீடியோ கன்சிடர் பண்ணி தான் நம்ம திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரை அடுத்த வல்லூர் ஊராட்சிக்குட்பட்ட வாலாஜா மசூதி தெருவில் கல்லூரி மாணவியை கடந்த 14ஆம் தேதி இரவு கத்தியால் கொடூரமாக வெட்டிவிட்டு தப்பியோடிய குற்றச்சம்பவத்தில் போதையில் இருந்ததால் தப்பிக்க முடியாத தேவன் என்பவரின் மகனான ரோலக்ஸ் என்கிற டில்லி பாபு வசமாக சிக்கிக் கொண்டான். இதனைத் தொடர்ந்து தனிப்படை போலீசாரின் தேடுதல் வேட்டையில் தப்பி ஓடி தலைமறைவாக இருந்த அதே வல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த அப்துல் சலாம் என்பவரின் 19 வயது மகன் சித்திக், வல்லூரைச் சேர்ந்த தேவன் என்பவரின் 22 வயது மகன் லோகேஷ், பாலமேடு அத்திப்பட்டு பகுதியைச் சேர்ந்த தமிழரசு என்பவரின் 24 வயது மகன் முத்தமிழ் செல்வன் ஆகியோர் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர். இந்த குற்றச்சம்பவத்தில் இதுவரை 4 போதை இளைஞர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் 5வதாக இன்னொரு இளைஞனும் உள்ளான். அவன்தான் இதில் மெயின் அக்யூஸ்ட். அவனை இன்னும் போலீஸ் கைது செய்யவில்லை எனவும் மாணவியின் உறவினர்கள் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். அது இந்த ஏரியா வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து வர முடியாது, வந்துட்டாங்கன்னா வெளியே போக முடியாது. நீங்கள் என்ன பண்ணுறது, பின்னாடி வந்துருக்கு ராஜீவ்காந்தி நகரில் அந்த முள்ளு புது இருக்குது, அந்த முள்ளு புது பிரிச்சுட்டு உள்ளே வந்துருக்கோம். ராஜீவ்காந்தி நகர் ஒரு பையன், இன்னொருத்தர் நம்ம உள்ளூர் உள்ளே இருந்தான். இன்னும் 3 பசங்க தான் எந்த ஏரியான்னு தெரியல. அவன் பல்லம்னு சொல்கிறாங்க, பொன்னேரி பல்லம், அத்திப்பட்டு பல்லம், முதுநகர் பல்லம், 2 பேர் ஒருத்தான். இன்னொருத்தர் தான் அப்கான், அவன் தான் மெயினாக, அவன் எங்கே இருக்கான்னு. தற்போது கத்தியால் வெட்டியதால் மீஞ்சூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவியை அரசியல் கட்சி பிரமுகர்கள் பார்த்து சென்று அவரது உறவினர்களிடம் நலம் விசாரித்தனர். குறிப்பாக திரைப்பட இயக்குனரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முக்கிய பிரமுகருமான கோபி நாயனார் மாணவியின் குடும்பத்தாரை சந்தித்து பாதிக்கப்பட்ட மாணவியின் உடல்நிலை குறித்து கேட்டறிந்தார். தாவே கவினரும் சந்தித்து மாணவியின் நிலையை கேட்டறிந்தனர். முன்னதாக பொன்னேரி சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் துரை சந்திரசேகர் பெற்றோரிடம் நலம் விசாரித்தார். அப்போது அந்த மாணவியை கத்தியால் வெட்டியதில் ஏற்பட்ட கொடூரமான காயங்கள் குறித்து மாணவியின் குடும்பத்தார் அச்சத்தோடு விவரித்திருக்கிறார்கள். 5 பேர்ல 4 பேர் பிடிச்சிருக்காங்க, இன்னொருத்தர் ரிமைண்ட் கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு பழக்கம் இருக்கு. நான் வந்து எதுவும் செய்ய முடியாது அந்த தைரியத்தில் தானே குற்றமாயிட்டு பண்ணுறானுங்க. தன்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற அவங்களுக்குள்ளே ஒரு இது. நேற்று பிடிச்சி நம்ம உட்கார வச்சுக்கிறோம், உட்கார வைக்கும்போது சொல்கிறான் அவ்வளோ தைரியமாக
என் மேலே கை வச்சேன்னா நீங்கள் எல்லாம் இருக்க மாட்டீங்களா? எங்கே சொல்கிறேன் போலீஸ் இல்லையா வீட்டாண்ட பிடிச்ச இடத்துலயே அதுலேயும் இடுப்புலாம் பொட்டம் பொட்டமாக இருக்குது. ஃபுல்லாக பீடிங்க, அந்த கஞ்சா அடிக்கிற பீடிங்க அப்படியே இருக்குது. அதுவும் இந்த குற்றச் சம்பவத்தில் சிக்கிய 4 பேரில் டில்லி பாபு என்கிற ரோலக்ஸும் லோகேஷும் அண்ணன் தம்பிகள் என்பதும் அதே வல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த தேவன் என்பவரின் மகன்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது. இதில் அன்று இரவே சிக்கிக்கொண்டு தர்மடி வாங்கிய டில்லி பாபு ஏற்கனவே ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவன் என்பதும் தெரிய வந்துள்ளது. அதாவது குடிபோதையில் கையில் கத்தியை வைத்துக்கொண்டு காரின் கண்ணாடியை உடைத்த வழக்கில் டில்லி பாபு சிறைக்கு சென்றதாக கூறப்படுகிறது. அதுவும் இந்த ரோலக்ஸ் என்கிற டில்லி பாபு ஏற்கனவே பொதுமக்களை அச்சுறுத்தும் விதமாக தொடர்ந்து வன்முறை ரீல்ஸுகளை வெளியிட்டு வந்ததும் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் மாணவியை வீடு புகுந்து வெட்டிய கொடூர குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும், வன்முறை ரீல்ஸ் வெளியிடுவோரை கண்காணித்து முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக மீஞ்சூர் செய்தியாளர் தாமோதரன் மற்றும் கதிரவன். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.